மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளி சார்பில் முப்பெரும் விழா. பேட்டை மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளி சார்பில் முப்பெரும் விழா தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் சாந்தி வரவேற்புரையாற்றினார். உதவி தலைமை ஆசிரியர் உதயசெல்வி அறிக்கை வாசித்தார். நெல்லை மாவட்ட கல்வி அலுவலர் சாய் சுப்புலட்சுமி, நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன், மாநகராட்சி துணை மேயர் ராஜு, 18வது வார்டு கவுன்சிலர் சுப்பிரமணியன், 19வது வார்டு கவுன்சிலர் அல்லா பிச்சை, 20வது வார்டு கவுன்சிலர் ஷேக் மன்சூர், 21வது வார்டு கவுன்சிலர் ராஜேஸ்வரி, 22வது வார்டு கவுன்சிலர் மாரியப்பன் சிறப்புரையாற்றினர். பள்ளி மேலாண்மை குழு தலைவி லட்சுமி, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவி சண்முக சுந்தரி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளும், போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் PTA துணைத் தலைவி மெஹராஜ் பானு, SMC உறுப்பினர்கள் காதர் ஒலி, ஆறுமுகக்கனி, ஜெயா உட்பட பலர் கலந்து கொண்டனர். பட்டதாரி கணித ஆசிரியர் ராஜேஸ்வரி நன்றி கூறினார். முன்னோர்களுடைய மாணவி செல்வங்கள் அனைவரும் நாளைக்கு ஆசிரியராக வரலாம், டாக்டராக வரலாம், ஒரு விஞ்ஞானியாக வரலாம், இல்லை மேடையில் இருக்கக்கூடிய இந்த மாமன்ற உறுப்பினர் போல நீங்கள் ஒரு மாமன்ற உறுப்பினராக வரலாம், ஒரு பெண் நேராக கூட வரலாம். முதல்ல நம்மளுடைய கல்விதான் நமக்கு சிறந்தது. இந்த கல்வியை இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்தியாவை உயர்த்தி காட்டுவது யார்? தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். எதுக்காக நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் என்றால், ஒவ்வொருடைய திட்டமும் வருங்காலம் பெண்களுக்கு என்னென்ன சலுகைகள் வேண்டும் என்று ஒவ்வொருடைய திட்டம் செயல்திட்டமும் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அது இந்த கல்வித்துறைக்கு ஆகின்ற பணி அருமையான பணி. நீங்கள் ஆசிரியர்களுக்கு உள்ள நிறைய உதவிகளை நம்ம செஞ்சு கொடுத்துட்டு வருகிறோம். அதே மாதிரி அந்த ஆசிரியருடைய மனம் போனபடி மாணவி செல்வங்களை அவர்கள் உருவாக்கி வருகிறது. என்ன ஒரு பெருமை என்றால், நம்மளுடைய நகராட்சியாக இருந்து நீங்கள் மாநகராட்சியாக தரவழைக்கப்பட்டு மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, அது ராணி அண்ணாங்கிறது பேர், அண்ணாவுடைய துணைவியாருடைய பேர் ராணி. அந்த மாதிரி அவங்களாம் ஒரு 90 வயசு 95 வயசு வரைக்கும் இருந்து சமூக பணி ஆற்றியவர்கள். அதனாலதான் அந்த பள்ளிக்கு ராணின்னா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இந்த பள்ளிக்கு சேர்த்து